தீபாவளினா எனக்கு ஞாபகம் வர விஷயம் என்ன தெரியுமா? லார்ஜ் ஃபேமிலி எங்களது மாதிரி எல்லாம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து கூடி சேர்ந்து ஸ்பெஷல் ரெசிபீஸ், அது ஸ்வீட்ஸாக இருக்கலாம், சேவரிஸாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், சேர்ந்து சாப்பிட்றது. இட்ஸ் என்ன சொல்கிறது, இட்ஸ் வெரி மெமரபிள் நாஸ்டால்ஜியா ஃபார் மீ. ஏன்னா இந்த காலத்தில் வந்து அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை. பட் இந்த மாதிரி உணவுகள்னால தான் வி கோ பேக் டு அவர் சைல்ட்ஹுட். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து எங்கள் பாட்டி பண்ணது. அம்மா பிரமாதமாக பண்ணுவாங்க. ஸோ அம்மாவும் நானும்ல இன்றைக்கி ஸ்பெஷலில் தட்ஸ் வாட் யூ கோயிங் டு பி. உங்கள் எல்லாருக்கும் எங்கள் 2 பேரோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி பற்றி நான் நிறைய பேசினேன், என்னென்ன மெமரிஸ் இருக்குதுன்னு சொன்னேன். பட் அதுக்கு முக்கியமான காரணம் இஸ் ஒன்லி ஹர். ஏன்னா இஃப் நாட் ஃபார் ஹர் ஃபுட், எனக்கு வந்து உணவில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு நுணுக்கங்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு சான்ஸே இல்லை. ரொம்ப ஐஸ் வைக்கிறேன் இல்லை, ரொம்ப பில்டப்பும் கொடுத்துருக்கேன். ஆமாம் ஆமாம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்? இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக தீபாவளி ஸ்பெஷல் ஐ ஷுட் சே. இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, லைக் ஹவு வெள்ளையப்பம், அது மாதிரி வெள்ளையப்பம் சேனல்ல இருக்கு பை த வே. உப்பல் அடைன்னு ஒன்று பண்ணுவான். அது ஆக்சுவலாக your party's sister Perimal, she used to make it so well, and now her daughter-in-law, her sister, her daughter எல்லாரும் அவ்வளோ நல்லா பண்ணுறான். அவள்கிட்ட கேட்டுட்டு தான் I got this recipe. Nice. So இந்த ரெசிபிக்கு we are going to be using இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய். சூடு பண்ணிக்கிட்டுமாமா? பண்ணு. வெரி நைஸ். நல்ல வாசனையாக இருக்கு. நல்ல வாசனையாக இருக்கு. இப்போ என்னெல்லாம் இருக்குது இதில்? இது வந்து ஒரு அழாக்கு புழுங்கல் அரிசி, ஏன்னா அது ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 1/4 அழாக்கு துவரம் பருப்பு, 1/4 அழாக்கு கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. அதை வந்து நல்லா ஒரு 2-2.5 hours நல்லா சோக் பண்ணி அப்புறம் அதை வடிய போட்டு வச்சிருக்கேன். சரி, ஓகே. அதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு கல்லுப்பு, நல்லா 8 பச்சை வெத்த மிளகா, ஓகே, நல்லா பெருங்காய ஜலம், எல்லாத்தையும் நல்லா ரவை தெரியுறபடியா, தட் இஸ் போடுறப்போ அந்த குருணை மேலே தெரியணும். கடைசி ரவுண்டில் நிறைய தேங்காய், சபாஷ், அடுத்த தேங்காய். இப்போ இதை மிக்சியில் போட்டுக்கிட்டுமா? முதல்ல அதை இதை போடும், மிளகா வத்தலை போடு. ஓகே. அது கொஞ்சம் பெருங்காயம் ஜலம் விட்டு அந்த கல்லுப்பையும் போடும். அப்புறம் வேணா போட்டுக்கலாம், நிறைய போட்டால் விஷம். சரி. அப்புறம் பெருங்காயம் ஜலம் போடு. போடு. ஸோ இதில் என்ன கொஞ்சோண்டு பெருங்காயம் ஜலம் ஆட் பண்ணிக்கணுமா? பெருங்காய ஜலத்தை வந்து என்ன கட்டியாக ஊற வச்சுருக்கேன். ஓகே. ஸோ யூ ஹாவ் டு கொஞ்சம் அப்படி பண்ணிட்டு அப்போதான் வாசனை. ஆஹா, இந்த பெருங்காயத்துக்கே ஒரு வாசனை கூட. நான் அரைக்கிறேன். சரி, அரைச்சி வந்துட்டேன். ரொம்ப தண்ணி விடாமல் அந்த பெருங்காய தண்ணி நிறைய தெளித்து உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னாலே தெரியும். முக்கியமாக இதை ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் தேய்ச்சி பார்த்தா அந்த அரிசி குருணை ஒரு மாதிரி ரவையாக இருக்கணும். அது பொரிக்கிறப்போ மேலே ரவை இருக்கிற மாதிரியே இருக்கும். ஓகே. இது மொத்தத்துக்கும் அந்த என்ன ஒரு 3-4 டீஸ்பூன் அளவு தண்ணி அவ்வளோதான் ஆட் பண்ணியிருப்போம். ஏன்னா நல்லா ஊற வச்சு வடிய விட்டேன். எதனால இதுக்கு பேர் உப்பல் அடை? அது அழகா பூரி மாதிரி உப்பும் வருது. ஓஹோ, ஒருவேளை உப்பலன்னா என்ன பண்ணுவ? உப்பலன்னா சப்ப அடைங்க வேண்டியதான். இது வந்து இதோட என்ன காம்பினேஷன், எதோட சாப்பிடலாம்? இதை ஒன்றுமே வேண்டாம், பிகாஸ் இட் இஸ் காட் எவ்ரிதிங். நல்லா அந்த பருப்பு இருக்கு, அதோட வாசனை, அந்த காரம் இருக்கு. ப்ராபப்ளி காத்தால நீ தீபாவளி நீ காத்தால இட்லிலாம் பண்ணேன்னு வச்சுக்கோ, can just go with that if you want. You take some chutney or something. எப்படியும் பண்ணியிருப்போம் நம்ம தீபாவளி அப்போ நல்லா இருக்கும். பட் இதெல்லாம் போவர சாப்பிடலாம். அதான் டேபிளில் அப்படி வச்சுடணும்.
பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படி சாப்பிடலாம் போல இருக்கேன்னா ஒன்று சாப்பிடலாம். அப்புறம் இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு அப்புறம் ஒன்று இப்படி சாப்பிட்டுருக்கலாம். இந்த அந்த போன வாட்டி இன்ஃபேக்ட் தீபாவளிக்கு வந்து நாங்கள் வெள்ளையப்பம் அண்ட் நாடா அப்பம் இது ரெண்டுமே பண்ணோம். அந்த வெள்ளையப்பத்துக்கு வந்து நல்ல ஒரு பச்சை மிளகா சட்னி சூப்பராக இருக்கும்ல. இருக்கு, இதெல்லாம் பிளேலிஸ்ட்லேயே இருக்கு. இஃப் யூ லுக் அட் இட். ஆயிடுதாம்மா அது? இன்னும் கொஞ்சம் இருக்கலாமா? கலர் சரியா இருக்காமா அது? ஆஹா, லுக் அட் தட் லவ்லி அந்த கோல்டன் ப்ரௌன். அதானே சொன்னேன்? தட்ஸ் வாட் யூ மென்ட். அப்படியே சாச்சு இப்படி பண்ணாக்கா தெரிக்கும். ஜஸ்ட் லுக் அட் தட். அதாவது இங்கே வந்து அழகாக வந்து அந்த பார்சல்ஸ் மாதிரி அப்படியே பொரிஞ்சு மேலே வந்து அந்த அரிசி குருணை எப்படி தெரியுது பாருங்க. அதுதான் தட்ஸ் வாட் யூ மென்ட். அந்த அரைக்கிற விதம் ரவை மாதிரி இருக்கணும். ஆஹா, நல்ல வாசனை. கையில் இல்லை அண்ட் கரெக்ட். இது வந்து இல்லை, இது அப்படி இப்படி உடச்சி இப்படி பார்க்கும்போது சரி உள்ளே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பீட்டா பாக்கெட் மாதிரி நடுவில் வந்து ஒரு கேவிட்டி, ஓரத்தில் வந்து அப்படியே பொரிஞ்சு, அதாவது கிறிஸ்பாக வெளியில் உள்ள சாஃப்டாக இல்லையா? சாப்பிட்டு பார்க்குறியா நீ? ஒரு வாய் ரொம்ப வாசனையாக இருக்கு. மெயினாக வந்து இது அந்த பெருங்காயத்தோட வாசனை, தேங்காய் அண்ட் நீ சொன்ன மாதிரி ஒரு ஸ்வீட்னஸ் ஒன்று இருக்குது. இது அந்த தேங்காய்னால, ஏன்னா நிறைய தேங்காய் அரைச்சி போட்டதுனால it's just fantastic. Actually specifically my parima used to say don't put karuvapillai kottamalli or anything like that. Just this தேங்கா வாசனையோட இருக்கணும் அந்த Ubbal Adai அப்படிம்பா. Fantastic. So தீபாவளியில் உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்றது காமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஊரில் ஒரு கம்யூனிட்டியில் வந்து அந்த ரெசிபீஸ்லாம் வேறுபடும். சில பேர் வீட்டில் நான்வெஜ் இருக்கும், சில பேர் வீட்டில் அது அமாவாசையை பொறுத்து இருக்கும். There are so many different things, but it's the same emotion. Yeah. Right? Correct. So wishing you all a very very happy Deepavali from all of us. Deepavali is a stay safe for the Deepavali. That's the thing. Yes, and it's a festival of people coming together. போன வருஷம் இருந்ததுக்கு இந்த வருஷம் is marginally better. We hope அடுத்த வருஷம் is even better. Yes. Happy Deepavali and cheers. Bye.